எதை பற்றியும் அல்லது இது மாதிரியும் தெரிகிறது. காண கிடைத்தவை, கனவு மழை போன்றவை இவரின் நூல்கள். சொல்வனம் இணைய இதழின் ஆசிரியர் குழுவில் ஒருவர். ஜே. கிருஷ்ணமூர்த்தியும் ரமணரும் இவரை கவர்ந்தவர்கள். எழுத்தாளர் அசோகமித்ரன் மற்றும் எழுத்தாளர் ஜெயகாந்தனின் நண்பர். சிறுவாணி வாசகர் மையத்தின் கௌரவ ஆலோசகர் திரு வ. ஸ்ரீனிவாசன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறோம். நான் பேச வரத்துக்கு முன்னாடி பவித்ரா ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. எல்லோரும் கை தட்டுவாங்கன்னு நினச்சேன், யாருமே கை தட்டல. இது சாதனையாளர்கள் அமர்ந்திருக்கும் மேடை, இது சாதனையாளர்களால் நிரம்பி இருக்கும் அவை. இங்கே பேசுகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சாதனைன்னா என்ன, அதை எப்படி நம்ம அணுகிறோம், எப்படி நம்ம பார்க்குறோம்? ரெண்டு விதமாக பார்க்குறோம். ஒரு அளவு வச்சு பார்க்குறோம், அதனுடைய தன்மை தரம் இதை வச்சு பார்க்குறோம். அளவுனா டெஸ்ட் மேட்ச்சில் அதிக சதம் அடித்தவர் டெண்டுல்கர், அதிகம் டென்னிஸில் கிராண்ட் ஸ்லாம் பண்ணவர் ஜோகோவிக், இதெல்லாம் அளவு. 10 செகண்ட் முத்தம் அப்படின்னு சுஜாதா ஒரு கதை எழுதியிருப்பார். அந்த 10 செகண்ட்லாம் இப்போ போயிடுது. அதை விட குறுகிய நேரத்தில் அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு விதத்தில் குவான்டிட்டி. அந்த குவான்டிட்டியை விட குவாலிட்டி கொஞ்சம் முக்கியம். இன்னும் ஜிஆர் விஸ்வநாதனுடைய ஸ்கொயர் டிரைவர் நம்மளால் மறக்கவே முடியாது. ஸ்டெஃபி கிராஃபினுடைய 4 ஹேண்ட் ஷாட்ஸை நம்ம மறக்கவே முடியாது. சரி, குவாலிட்டி இருக்குது, குவான்டிட்டி இருக்குது, இது மாத்திரம் போதுமா சாதனைக்குன்னா? இதெல்லாம் நிச்சயமாக வேணும். இந்த சாதனைகளுக்கு வாழ்க்கையில் உலகத்தில் ஒரு இடம் நிச்சயமாக இருக்குது. இதை விட முக்கியமானது என்னன்னு கேட்டால், நம்மளுடைய ஞான குரு பாரதியார் சொல்லியிருக்காரு, வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. மாநிலம் பயனுற வாழறது, இந்த உலகத்துக்கு நன்மை செய்தல், அதுதான் மிகப்பெரிய சாதனை. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு அது வேணும் இது வேணும். தாகூருக்கு நோபல் பரிசு கிடச்சிருத்து, எனக்கு நோபல் பரிசு வேணும்னு அவர் பராசக்தியை வேண்டலை. எந்தன் பாட்டு திறத்தாலே இந்த வையத்தை பாலித்திட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இந்த உலகுக்கு நன்மை செய்தல் தான் மிகப்பெரிய சாதனை. அது மாதிரி உலகத்துக்கு நன்மை செய்தவர்கள் எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க, பல துறைகள்லேயே இருந்திருக்காங்க. இது மூணுமே இருக்கிற விஷயங்களும் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு மகாபாரதம். மகாபாரதம் 1,00,000 ஸ்லோகங்களால் ஆனது. ஹோமர் எழுதிய இலியட், ஓடிசி 2 இதிகாசங்களையும் சேர்த்தா எவ்வளவு பாடல்களோ அதை விட 10 மடங்கு பாடல்கள் உள்ளது. இது குவான்டிட்டி. குவாலிட்டி எப்படி? லட்சக்கணக்கான பேர் அதை பற்றி பேசியிருக்காங்க, விரிவுரை ஆற்றியிருக்காங்க, ஆயிரக்கணக்கானவர்கள் அதை பற்றி எழுதியிருக்காங்க, அதே மாதிரி எழுதியிருக்காங்க. இப்போ கூட தமிழில் ஜெயமோகன் மகாபாரதத்தை பற்றி ஒரு பெரிய நூல் எழுதியிருக்கிறாரு. பல பேர் அதை செஞ்சுருக்காங்க. இந்த மகாபாரதம் எல்லாருடைய, இந்தியர்கள் எல்லாருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் ஊடுருவி இருக்கு. அவன் கர்ண மகாராஜா, கலியுக கர்ணன்னு சர்வசாதாரணமாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் எப்படி வந்தது? ஸோ உள்ளே போய் வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுங்கிறத அந்த இதிகாசங்கள் நமக்கு காட்டியிருக்கு. கம்பராமாயணம் 10,500 பாடல்கள். இல்லை சும்மா வார்த்தையை போட்டு நிரப்பியிருக்காரா? இல்லை, ஒன்றையுமே எடுக்க முடியாது. கம்பராமாயணத்தை பற்றி நாஞ்சில் சார் பேசினாங்கன்னா நாள் பூரா கேட்டுருக்கலாம். அவர் நடத்தின அந்த கம்பராமாயண கிளாஸஸ் ஆன்லைனில் நடத்தினது, கம்பனின் அம்பராத்வனி, அந்த புத்தகம் எவ்வளோ பேர் படிச்சிருக்கீங்கன்னு தெரியல, நிச்சயம் படிங்க. கம்பனை பற்றி யாரெல்லாம் எழுதியிருக்காங்க. இப்போ காப்பிய இமயம்னு ஒரு புக்கு பவித்ரா பதிகத்தில் கொண்டு வந்திருக்காங்க. பேரறிஞர் என்.வி. நாயுடு அவர்களுடைய நூல் அது. அதே மாதிரி வாவேசு ஐயர் அவர்கள் எப்படி கம்பராமாயணம் உலகத்திலேயே மிகச்சிறந்த காப்பியம் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் ஒரு நூலாக எழுதியிருக்கார். எவ்வளோ பேர் ராமாயணத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அந்த குவான்டிட்டி, குவாலிட்டி, அதை தவிர இந்த உலகத்துக்கு நன்மை செய்தல் அதில் இருக்குது. இது மாதிரி விஷயம் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ திருவள்ளுவர் பிறன்மனை நோக்கா பேராண்மை அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாருன்னா அதுக்கான ஆதர்சத்தை பௌதீகமாக உலாவ விட்டவர் கம்பர். அதை படித்து நம்ம காலகாலமாக நூற்றுக்கணக்கான வருஷங்களாக நம்மளுடைய வாழ்க்கையை நேர்மைப்படுத்தின்னு இருக்குது. இது மாதிரி உலகத்துக்கு நன்மை செய்தல்ங்கிற விஷயத்தை செஞ்சவங்க தான் இந்த சாதனையாளர்கள். அதுதான் நான் முதல்ல இந்த மேடையில் சாதனையாளர்கள் இருக்காங்கங்கிறத சொல்கிறச்சே சொன்னேன். முதல்ல டாக்டர் பாலகுருசாமி அவர்களை நான் நிறைய படிச்சிருக்கேன். அதாவது அவரை பற்றின செய்திகளை படிச்சிருக்கேன்.
அவர் வந்து முக்கியமான விஷயங்களை பற்றி கூறிய கருத்துக்களை பற்றி பேப்பரில் படிச்சிருக்கேன், நேராக பார்த்ததில்ல. அவரை நிச்சயமாக வந்து பார்க்கணும்னு நினச்சின்ற ஒரு ஆசை வந்து இப்போ ஜிஆர் பிரகாஷால் இங்கே நிறைவேறியிருக்கு. மிக அற்புதமான பேச்சு, ரொம்ப அப்படியே மனசுலேருந்து அதான் திருவாணி வாசகர் மையத்தினுடைய விழாலேயே உங்களுக்கு பெரிய யுனிக் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சம்பிரதாயமான பேச்சு இருக்காதுங்க. எல்லாரும் மனசுலேருந்து பேசுவாங்க. நம்ம டாக்டர் பாலகுருசாமி பேசுனதாகட்டும், இளவல் சிஜிஎஸ் மணியன் பேசுனதாகட்டும், முன்னாடி சுருக்கமாக இந்த நாஞ்சில் விருது விழாவை பற்றி அதனுடைய வரலாற்றை சொன்ன ஜீவாவாகட்டும், எல்லாருமே நேச்சுரலாக பேசுவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இது. ஆக டாக்டர் பாலகுருசாமியை வந்து எவ்வளவு நூல்கள் எழுதியிருக்காரு, எவ்வளோ பெரிய பதவிகளை வகிச்சிருக்காரு. அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருக்கார். அதில் ஒரு பர்சனல் கனெக்ஷன் இருக்குது. என்னுடைய மகள் மருமகன் 2 பேருமே பொறியியல் படித்தவங்க. அவங்க பொறியியல் படித்து பட்டம் வாங்கறச்சே அண்ணா பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்தவர் டாக்டர் பாலகுருசாமி அவர்கள். அப்போதுலேருந்தே தெரியும், அந்த பெயர் கேள்விப்பட்ட பெயர் தான். ஆனால் சமூக விஷயங்களில் கல்வியை பற்றி அவர் வந்து கருத்துக்களை அச்சம் இல்லாமல் சொன்னதாக பவித்ரா சொன்னாங்க. கரெக்ட். எது நல்லதோ அதை வந்து விஞ்ஞானபூர்வமாக மிக தெளிவாக அவர் சொல்லியிருக்காரு. அது உலகத்துக்கு செய்கிற நன்மை. அவருடைய நூல்களை படித்து எவ்வளவோ பொறியாளர்கள் உற்பத்தி ஆகியிருக்காங்க, எவ்வளவோ பேர் வந்து இன்னும் வரப்போகிறாங்க. இதனால் பல கல்வியாளர்கள், அவரை போலவே கல்விமான்கள் உருவாகி இருக்காங்க. இதுதான் வையகம் பயனுற வாழ்வதான ஒரு உதாரணம் அது. அதுக்கப்புறம் இளவல் திரு சிஜிஎஸ் மணியன் அவர்கள், அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூரில் ஏதாவது நல்ல விஷயம் எந்த ஒரு துறையில் நடந்தாலும் ஒரு 2 பேர் இருப்பாங்க. இந்த ராமரை பற்றி கதை சொன்னால் அனுமார் அங்கே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி 2 பேர் என்ன நல்ல விஷயம், இலக்கியமாகட்டும், சமூகமாகட்டும், சுற்றுச்சூழலாகட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க இருப்பாங்க. ஒன்று ரவீந்திரன் சார் அவர்கள், இன்றைக்கி அவர் வரல, அவர் இன்னொரு ஆலோசகர் திருவாணி வாசகர் மையத்துக்கு. ரவீந்திரன் சாருங்கிற பேரை சொன்னால் சிஜிஎஸ் மணியன் அங்கே இருக்கார், சிஜிஎஸ் மணியன்கிற பேரை சொன்னால் ரவீந்திரன் சார் அங்கே இருப்பார். திரு ரவீந்திரனும் இவரும் கோவிட் வந்தபோது கோவையில் அவங்க செஞ்ச பணி மகத்தானது. எவ்வளோ பேருக்கு வேக்சினேஷன் கேம்ப்ஸ் நடத்தியிருக்காங்க, எவ்வளோ பேருக்கு. எனக்கு பர்சனல் கனெக்ஷன் அங்கேயும் இருக்குது. எனக்கு கோவிட் வந்தபோது எனக்கு முழு சப்போர்ட்டாக இருந்தவர் சிஜிஎஸ் மணியன், பாதுகாத்தவர் அவர் தான். அதை என்னால் வாழ்நாளில் மறக்க முடியாது. ரவீந்திரன் சாரும் மணியன் சாரும் செய்கிற வேலை எப்படின்னா, அந்த பழமொழி இருக்கு இல்லையா, வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியாதுங்கிற மாதிரி அவர் வந்து இயங்குகிறவர். திரு மணிகண்டனை பற்றி அவர் சொன்ன விஷயங்கள் நெஞ்ச தொடர்றதாக இருந்தது, மிகவும் உருக்கமாக இருந்ததோட மாத்திரம் ரொம்ப ஆத்தென்டிக், கூடவே இருந்ததுனால தான் அவரால் இதெல்லாம் சொல்ல முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து நாஞ்சில் நாடன் சார், நாஞ்சில் நாடன் சாரை பற்றி மணியன், சிஜிஎஸ் மணியன் மிக பிரமாதமாக சொன்னார். அதுவும் தவிர இந்த அவையில் என்னை விட அவரை பற்றி நல்லா பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது ஒரு பழமொழி உண்டு, அதாவது பிறந்த வீட்டு பெருமையை உடப்பிறந்தான்ட்ட சொல்கிற மாதிரி தான் அது. அவரை பற்றி நான் சொல்கிறதுங்கிறது நமக்கு நடுவில் சொல்லிக்கிறது அந்த மாதிரி தான் அது. அவர் மாத்திரம் அவர் வந்து இப்போ எந்த குழுவிலையும் அவரை வந்து ஏற்றுப்பாங்க. இங்கே எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்லேருந்து எக்ஸ்ட்ரீம் ரைட் வரைக்கும் அவர்கிட்டேருந்து எடுத்துக்கிறதுக்கு ஏதாவது விஷயம் இருக்குது. ஏன்னா அவர் வந்து நடுநிலைமைங்கிறது மாறாமல் இருக்கிறவர். அவருக்கு முடிஞ்ச வரைக்கும் அவரே சொல்லிப்பார், ரொம்ப ஒரு தன்மையோடு என்னால் எவ்வளோ முடிகிறதோ அவ்வளோ நேர்மையாக மனித நேயத்தோடு எழுதணும், அதுதான் என்னுடைய எழுத்தினுடைய இலக்கணங்களாக நான் வரிச்சின்றது அப்படிங்கிறது. அந்த மாதிரியான ஒரு ஆள். அவர் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தாருன்னா இந்த சிறுவாணி வாசகர் மையத்தை இன்னும் 100 ஆண்டுகள் நடத்துவதற்கான ஒரு பணத்தை வந்து பிரகாஷ்க்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கலாம். அந்த காம்ப்ரமைஸ் பண்ணாதவர், அந்த சமரசங்கள் எதுவும் செய்யாதவருங்கிறது தான் நாஞ்சிலினுடைய மிகப்பெரிய பெருமை. அதே மாதிரி எழுத்தில் பார்த்திங்கன்னா சமுதாய சீர்கேடுகளை வந்து ஒரு மன வலியோடு சொல்லுவார். அது ஒரு ஹேட்ரட் இருக்காது. அதில் எந்த கவிதை எழுதினாலும் சரி, கட்டுரை எழுதினாலும் சரி, எல்லா இடத்துலையும் காலகாலமாக அது சொல்லின்னு இருக்கார். இது நடக்குது, இது நடக்குது, வேண்டாம், இது சீர்கேடு, இது கூடாது, இது நமக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்ல. அதான் வந்து இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கான ஒரு அப்ரோச். அது அந்த நெகட்டிவிட்டிஸை எடுத்து சொல்லிகிட்டே இருக்கிறது. அதை சொல்கிறதுக்கு பல பேரும் அச்சப்படுவாங்க. ஏன்னா அது சொன்னால் பேர் கெட்டு போயிடுமோ, நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருமோ அப்படின்லாம். நாங்கள் கூட காஷன் பண்ணுவோம், இதே சார் இதெல்லாம் சொல்கிறீங்க, வம்பு வரப்போகுது அப்படின்னுட்டு. ஒரு பெரிய அரசியல் தலைவர் இருக்கிற மேடையில் அப்போ வந்து இந்த தேர்தலுக்கு ஓட்டுக்கு வந்து பணம் கொடுக்கறது வந்து ஆரம்பித்த காலம். ஆரம்பித்தது ரொம்ப 50 வருஷம் 60 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சிருது. ரொம்ப பெரிய அளவில் ஆரம்பித்த காலம் அது. அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த தலைவர் அங்கே இருக்காங்க அந்த மேடையில், நானும் ஆடியன்ஸில் உட்காந்து கேட்டுட்ருக்கேன், தேர்தலுக்கு ஓட்டுக்காக யாராவது பணம் கொடுத்தா வாங்கிக்கங்க. ஏன்னா அது எப்படின்னா, கடல் நீர் வெப்பத்தால்
ஆவியாக மாறி மேலே சென்று மேகமாக்கி அங்கிருந்து மழையாக பொழியிற மாதிரி உங்கள் பணம் தான் திருப்பி உங்ககிட்ட வருது, அதனால் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு அவங்கள வச்சுட்டே சொல்கிறாங்க. அவையில் இருக்கிற எனக்கு பயமாக இருந்தது. ஆனால் அப்பேற்பட்ட நேர்மையாளர். அப்புறம் தமிழுக்கு அவர் ஆற்றியுள்ள பணி வந்து மகத்தானது. இந்த உடம்பினுடைய செல்கள், இந்த உடம்பினுடைய பாகங்கள் அதெல்லாம் வந்து பயன்படுத்தலைன்னா பாழாக போயிடும், கெட்டு போயிடும். அதான் யூஸ் இட் ஆர் லூஸ் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மொழியில் வந்து ஆயிரக்கணக்கான சொற்கள் இருக்குது. நமது தமிழ் மொழி வந்து புராதனமான மொழி, நவீனமான மொழி. இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கிற ஒரு அபூர்வமான மொழி அது. அதில் வந்து எவ்வளோ சொற்கள் இருக்குது. இந்த சொற்களில் பலதையும் நம்ம இழந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 100-200 சொற்களுக்குள்ளே நம்ம வாழ்க்கை இப்போ நடந்துட்டுருக்கு. பொது வாழ்க்கையை நான் சொல்கிறேன். அந்த சமயத்தில் அந்த சொற்களையும் அந்த இலக்கியத்தையும் நமக்கு மீண்டும் எடுத்து தந்துட்டுருக்கார் அவர். ஒரு விதத்தில் மணிகண்டன் செய்கிற ஃபிசிக்கலாக செய்கிற வேலையை வந்து இலக்கிய இடத்துல, மொழியினுடைய இடத்துல வந்து நாஞ்சில் சார் பண்ணின்னு இருக்காரு. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு முறை சொல்வனத்துக்காக கட்டுரை தொடர் ஒன்று கேட்க போனோம். அந்த கட்டுரை தொடருக்கு என்னுடைய நண்பர் கூட வந்தவர் வந்து, நீங்கள் சிற்றிலக்கியங்கள் காவியங்கள் பற்றி எழுதுங்க சார், நம்ம தொடராக போடலாம், புத்தகம் போற்றுதும்னு பேர் வையுங்க தொடருக்குன்ட்டு சொல்லி சஜஸ்ட் பண்ணிட்டு போனார். சரி செய்கிறேன்னு சார் சொல்லிட்டார். புத்தகங்கிறது பரவலாக இருக்கிற ஒரு சொல், நூலுங்கிறது பரவலாக இருக்கிற இன்னொரு சொல். அப்புறம் கொஞ்சம் அடுத்த இதழ் வரத்துக்கு முன்னாடி எனக்கு கட்டுரை அனுப்பிச்சிட்டார். கட்டுரையினுடைய அந்த தொடரினுடைய தலைப்பு என்னென்னா பனுவல் போற்றுதும். ஸோ பனுவல்ங்கிற ஒரு வார்த்தை மீண்டும் வந்துருது நமக்கு. அந்த பனுவல்ங்கிற வார்த்தை அப்புறம் ரொம்ப பரவித்து. பனுவல் பதிப்பகமே ஒன்று வந்ததுன்னு நினைக்கிறேன் நான், அது இருந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி பழந்தமிழ் சொற்களை எடுத்து சொல்கிறது வந்து ஒரு மொழி அபிமானத்தால் செய்கிறார் மாத்திரம் இல்லை, இந்த மொழிக்கு செய்கிற ஒரு தொண்டு, நம்ம தாயாருக்கு நம்ம செய்கிற தொண்டு அது. அது அவர் செஞ்சுட்டுருக்காரு. அதுதான் வந்து மாநிலம் பயனுற வாழ்வதுங்கிறதுல அந்த ஒரு இலக்கணத்துக்கு அவரும் இருக்காருங்கிறதுக்காக தான் இதை நான் சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிரகாஷ், இந்த சிறுவாணி வாசகர் மையம் 2017ஆம் வருடம் ஏப்ரல் 23 உலக புத்தக தினத்தன்று உருவானது. அதுக்கு முன்னாடி வந்து வேறு சில இலக்கிய யோஜனைகள் செஞ்சுட்டு இருந்தோம். அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு இருக்கிறச்சே ஆடிட்டர் கிருஷ்ணகுமாரும் பிரகாஷும் நாஞ்சில் சாரை போய் பார்க்குறப்போ நாஞ்சில் சார் தான் சொன்னார், தீரர் சத்தியமூர்த்தியினுடைய மகள் லட்சுமி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வாசகர் வட்டம்னு சொல்லிட்டு அருமையான புஸ்தகங்களை கொண்டாந்தாங்க. ராமாமிர்தம், ஷா கந்தசாமி, தி ஜானகிராமன் அவங்களுடைய புஸ்தகங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்க முதல் நூல் ராஜாஜியோடது, கடைசி நூல் வந்து சுஜாதாவோடது. அற்புதமான வடிவமைப்பு, மிக சிறப்பான நூல்கள். நம்ம நவீன தமிழ் இலக்கியத்தினுடைய பொக்கிஷம்னு சொல்லலாம். அந்த மாதிரி நூல்கள் அவங்க கொண்டாந்தாங்க. அது தொடர்ந்து கொண்டு வர முடியலை அவங்களால. அதை நம்ம அது மாதிரி செய்யலாம்ங்கிற ஆலோசனையை சொன்னார். அப்போ தான் சிறுவாணி வாசகர் மையம் ஆரம்பிச்சுது. ஆரம்பிக்கிறப்போ வந்து ரொம்ப தயக்கம் இருந்தது, இது முடியுமா முடியாதா இந்த மாதிரி யோசனைகள்லாம் இருந்தது. ஆனால் நீ ஒரு நல்ல விஷயத்தை ஸ்ரத்தையோட அக்கறையோடு செஞ்சீங்கன்னா த ஹோல் யூனிவர்ஸ் வில் கான்ஸ்பயர் டு ஹெல்ப் யூ. இந்த மொத்த பிரபஞ்சமுமே அவங்களுக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்குங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து 9வது ஆண்டை நிறைவு செய்து 10வது ஆண்டில் இருக்கும். அந்த சிறுவாணி வாசகர் மையத்தில் வந்து வந்திருக்கிற நூல்கள் நீங்கள் ராய சொக்கலிங்கத்தில் ஆரம்பித்து, ரசிகமணி டிகேஸில் ஆரம்பித்து, நவீன காலத்தில் கண்மணி குணசேகரன், கீரனூர் ஜாகிர் ராஜா, மது ஸ்ரீதரன் மாதிரி அவங்க புஸ்தகங்களை போட்டிருக்கோம். எல்லா துறைகளையும் போட்டிருக்கோம். ராமாமிர்தம்னுடைய புக்ஸை போட்டிருக்கோம். அவருடைய மகன் வந்திருக்காரு இங்கே. அதெல்லாம் அசோகமித்திரனோடதை போட்டிருக்கோம். நாபார் சாரதி, சிட்டி சுந்தரராஜன்து, அப்புறம் எல்லா துறைகள்லையும் எக்ஸாக்ட்லி ஏஐ வரைக்கும் வந்துருக்கு. இந்த மாதிரியான அற்புதமான ஒரு வேலை நடந்துட்டுருக்கு. அது நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் ஜிஆர் பிரகாஷும் அவருடைய ஃபேமிலி. பிரகாஷ் இருக்கார், அவர் சொன்ன மாதிரி ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாரு. அது ஃபேக்ட்ரி எப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 5 வரைக்கும் இருக்கும். அடுத்த வாரம் வந்து மத்தியானம் ஒரு 3லேருந்து இரவு 1 மணி வரைக்கும் இருக்கும். அப்புறம் வந்து நைட்டு 10லேருந்து ஒரு 5 மணி வரைக்கும் இருக்கும். இது வாரம் சுழலும். அந்த ஒரு கிளாக் சொல்கிறாங்களே, சிர்காடியன் கிளாக்கான்னு வந்து பயாலஜிக்கல் கிளாக்னு ஒன்று, அதுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கும். இப்போது அந்த மாதிரி தான் அவர் ஒர்க் பண்ணுவார். அவரை பிடிக்கவே முடியாது. இதுக்கு நடுவில் அவர் வந்து சிறுவாணி வாசகர் மையத்தினுடைய வேலை செஞ்சுட்டுருக்காரு. அப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய எல்லா வேலையுமே செய்வார். இப்போ புக் எக்ஸிபிஷன் நடந்ததுன்னா காலையில் முழுக்க புக் எக்ஸிபிஷன் இருக்கார். அவருக்கு வந்து ஒரு துணையாக டிஎஸ்பி சார் பரமசிவம் இருக்கார், கோவை சுபாஷ் சார் இருக்கார், அப்புறம் ஐஓபியில் டிஜிஎம்மாக இருந்தார். அவர் இந்த வாட்டி இல்லை. இது மாதிரி பல நண்பர்கள் வந்து பல விதத்துலையும் உதவி செஞ்சுட்டுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் எங்களுடைய நன்றி. அதே மாதிரி மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் அங்கே வெளியில் அந்த எக்ஸிபிஷன் வச்சுருக்காரு, அவர் இருக்கார். இன்னும் பல பேர் இருக்காங்க. எல்லார் பேரையும் நம்ம சொல்ல முடியாது. ரெண்டாவது சில பேர் விட்டு போயிடும், தவறாக நினைக்காதீங்க.
இது மாதிரி வேலை செய்கிற அவருக்கு உறுதுணையாக இருக்கிறது அவங்க தாயார், அப்புறம் அவங்க மனைவி திருமதி லக்ஷ்மி. அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல, வெளியில் ஏதாவது ஏற்பாடு பண்ண போயிருப்பாங்க. அவங்க மகள் பவித்ரா. இப்போ இந்த காம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அவங்க. இவங்க வந்து எப்படின்னா நூலை வரவழைக்கிறது, ப்ரூஃப் பார்க்கறது, லே அவுட் பண்ணுறது, பிரிண்ட் அவுட் கொடுக்கறது. ஓவியர் ஜீவாவோட உட்காந்துட்டு அவர் ஒரு எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் அவர். இந்த 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 கடுமையான போரெல்லாம் சகிச்சுட்டு பொறுமையாக பண்ணி கொடுத்துருவார் அவர். அதுதான் அவரை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு தான் முதல் பரிசு அவருக்கு கொடுத்துட்டோம், முதல் விருது. அதனால் அப்புறம் வாய முடின்னு இருப்பார். அப்படி இல்லை அவர். நாங்கள் என்ன பண்ணாலும் பண்ணாட்டியும் அவரை கண்டுண்டாலும் ஒரு விதமான பிரயோஜனம் இல்லை எங்களால் அவருக்கு, எக்ஸப்ட் இந்த நட்பு மாத்திரம்தான். ஸோ அவர் சகோதரர். அதே மாதிரி ராக் ரவீந்திரன் சார் இன்றைக்கி இல்லை. அவர் வந்து நான் அதான் சொல்லுவேன், சிறுவாணியை பொறுத்த வரைக்கும் ROCK ரவீந்திரன் அவர், RAAC கிடையாது. ஏன்னா அவருக்கு பாறை மாதிரி ஃபவுண்டேஷன். கூடவே இருக்கிற ஒரு CGS மணியன் அவர்கள். இது மாதிரி எவ்வளோ பேர் நம்ம சொல்லவே முடியாது. அப்பேற்பட்ட மனிதர்கள்லாம் கூட சேர்ந்து இருந்துட்டு இருக்காங்க. அதுவும் இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு தான் பிரகாஷும் வந்து செஞ்சுட்டுருக்காரு. அதனால தான் அவங்க எல்லாருமே சாதனையாளர்கள்னு சொல்கிறேன். அப்புறம் விழா நாயகர் திரு மணிகண்டன் அவர்கள், அவரை பற்றி நான் வந்து செய்தித்தாள்களில் படிச்சிருக்கேன். இதுதான் முதல் தரம் கேட்குறேன். மணியன் சொல்கிறச்சையும் ரவீந்திரன் சார் சொல்லியிருக்கிறதையும் அதுக்கப்புறம் பிரகாஷ் சொன்னது இதெல்லாம் வச்சு பார்க்குறச்சே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஒரு இள வயதினர், என் மகன் வயசு தான் இருக்கும் அவருக்கு. அவர் இப்பேற்பட்ட ஒரு வேலையை செஞ்சுட்டுருக்கார். என்ன அருமையான வேலை அது. இந்த அருமையான வேலை மாத்திரம் இல்லை, அந்த முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த சொற்களில் வந்து நம்ம யூஸ் பண்ணாட்டி பாழாக போயிடும் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இந்த நீர்நிலைகள் எல்லாம் வந்து உபயோகப்படுத்தாமல் இருந்தால் அதுவும் பாழாக போயிடும். கங்கு மாதிரி அது இருந்துருக்கு. அந்த கங்கை ஊதி திருப்பி அதை அக்னி ஆக்கியிருக்கிறது மணிகண்டன் போன்றவர்கள் செஞ்சது தான். அவரும் அவருடைய குழுவினரும். திரு மணிகண்டன் அவர்களுடைய இந்த செயல்பாடில் வந்து நமக்கு கிடைச்ச பெரிய நன்மை என்னென்னா, நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தின நீர்நிலைகள் அதை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம். அந்த நீர்நிலைகளுக்கு மீண்டும் உயிர் தராருன்னா நம்ம முன்னோர்களோட நமக்கு மீண்டும் ஒரு தொடர்பு அவர் ஏற்படுத்தி தரார். அதில் மீண்டும் நம்ம பயன்படுத்துறதுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் நம்ம செஞ்சுருக்கணும். நான் ஒரு விஷயத்தை பற்றி பேசலாமா இல்லையா, அது முடிவுக்கு வந்துடுதான்னு தெரியாமல் இருந்தேன். நல்ல வேளையாக மணியன் சார் அதை பற்றி என்னங்கிறத சொல்லிட்டார். அதை அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் முக்கியமானது என்னன்னா, இந்த ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் அந்த திருக்குறள் எல்லாருக்கும் தெரியும். ஒரு பேரறிவாளன்ட்டு செல்வம் இருந்தால் ஊருணியில் நீர் நிரம்பினா மாதிரி எல்லாருக்கும் பயன் தருங்கிறது. அது நான் அதை இப்படி எடுத்துக்கிறேன். ஒரு பேரறிவாளன்ட்ட இருக்கிற மாதிரி ஊருணியில் நீர் நிறைஞ்சு வர பட்சத்தில் அது எல்லாருக்கும், அதாவது இப்போ இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் இல்லை, ஃப்யூச்சரில் இருக்கிறவங்களுக்கும் அது வந்து பயன்பட போகிறது. அது எல்லாருக்குமான எப்பவுமான செல்வம். வள்ளுவர் அந்த சில அருமையான பதப்பிரயோகங்களை செய்வார். இந்த பேரறிவாளன் அப்படிங்கிறது என்ன, பெரிய செல்வம் தானா? இல்லை, உலகத்தினுடைய தன்மை தெரிந்தவன், உலகத்துக்கு எது நன்மை அப்படிங்கிறது தெரிஞ்சவன், அவன் தான் பேரறிவாளன். அந்த விதத்தில் திரு மணிகண்டன் அவர்களை நான் பேரறிவாளனாக தான் நினைக்கிறேன். அவர் மிக இளைஞர். பேரறிவாளன்கிற பேரில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இவர் வந்து என்ன பையனுக்காக செஞ்சார், அவர் ஊரில் கிணறெல்லாம் வற்றி போச்சு அப்படின்ன உடனே அது ஏன் போச்சுங்கிற ஒரு ஆர்வத்தில் கேட்க ஒரு இளைஞன் அதுக்குள்ளே போனவர் வந்து எந்த அளவுக்கு வந்திருக்காரு, எவ்வளோ செஞ்சுருக்காரு. டாக்டர் பாலகுருசாமி சார் அவர்கள் சொன்ன மாதிரியும் திரு மணியன் அவர்கள் சொன்ன மாதிரியும் பல மணிகண்டன்கள் உருவாக வேண்டும். நம்மளாம் எப்படி கண்ணை மூடின்னு இருக்கோம். நான் என்ன சொல்லிக்கிறேன், உங்கள் எல்லாரையும் சொல்ல, உங்களை எத்தனை பேர் இதில் இவரோடு சேர்ந்து பங்கு பெறுறீங்க அப்படிங்கிறது இருக்குது. அதனால தான் இந்த அவையிலையுமே சிறந்த சாதனையாளர்கள் இருக்கீங்கன்னு நான் சொன்னேன். ஏன்னா அவரோடு சேர்ந்து பணியாற்றுறவங்க 33,000 பேருக்கு மேலே இருக்காங்களாம். 455 வாரங்களாக இது நடக்கிறது. அதெல்லாம் பிரம்மாண்ட குவான்டிட்டி குவாலிட்டி எல்லாத்தையும் விட இந்த உலகுக்கு நன்மை செய்தல் அதில் இருக்குது. மிக அற்புதமான வேலை செஞ்சுன்னு இருக்காரு. எங்கள் முன்னோர்கள் ஏற்படுத்திய நீர்நிலைகளை நாங்களும் பயன்படுத்துவதற்கு வழி செய்து கொடுக்கிறார் மணிகண்டன். அது மிகப்பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம் ஸ்ரீரங்கத்துக்கும் கிடைக்க போகிறது. திருமதி ரம்யா வாசுதேவன் இதை நான் சொல்கிறச்சே இங்கே இருக்கிறதுக்கு வருவாங்களா போயிட்டாங்களான்னு நினச்சிருந்தே வந்துட்டாங்க. அவங்க ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தவங்க, என்னுடைய நண்பருடைய மகள் தான். அவங்க சின்ன பொண்ணாக எனக்கு தெரியும். அவங்க மற்றும் மணிகண்டன் இவங்க இணைஞ்சு ஸ்ரீரங்கத்தில் இருந்த அந்த திருமஞ்சன காவேரி, என்ன அற்புதமான பேர், நம்ம தமிழ் மாதிரியே. அந்த திருமஞ்சன காவேரிங்கிறது வந்து
பழப்பெடுத்து ஸ்ரீரங்கத்தினுடைய கூவம் எடுத்தது. அதனுடைய கலோக்கியல் நேம் வந்து மலட்டார். ரைட்டம்மா? மலட்டார். அந்த மலட்டாரை கருசுமைக்க வைக்க போகிறாங்க அவங்க. அந்த வேலையை மணிகண்டன் செய்ய போகிறாரு. ரம்யா தேவனுடைய இது அற்புதம். எனக்கு கிடைச்ச இன்பம் என்னுடைய இறைவனான அரங்கனுக்கும் கிடைக்க போகிறது. ஏன்னா இதில் ஒரு பர்சனல் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. ஏன்னா என்னுடைய மனைவியினோட ஊர் வந்து ஸ்ரீரங்கம் தான். அது ஸ்ரீரங்கத்தில் அந்த மலட்டாத்தை இனிமேல் திருமஞ்சன காவிரின்னு தான் சொல்லணும். அதை நான் பார்த்துருக்கேன். அங்கேருந்து தைரியத்தை கொண்டு போய் பெருமாளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க ஒரு காலத்தில். அது கேட்டிருக்கேன் நான். ஆக இந்த எனக்கு மாத்திரம் இல்லாமல் இறைவனுக்கும் பணி செய்ய போகிறாங்க மணிகண்டன் அவர்களை. அவரை பேசாமல் பணிகண்டனே கூப்பிட்டுலான்னு நினைக்கிறேன். இந்த அவர் செய்கிற இந்த வேலையெல்லாம் பார்க்குறப்போ அன்பிலீவபிள் ரியலி. இப்பேற்பட்ட அற்புதமான மனிதர்கள் மகன்கள் நமக்கு இருக்காங்கங்கிறது இந்த மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கெலாம் ரொம்ப பெரிய சந்தோஷம். இது மேலும் மேலும் வளர்ந்து பலரும் பயனுற வேண்டும். இந்த மாநிலம் பயனுற எல்லாரும் வாழணும். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு, வாழிய வாழிய இந்த வையமெல்லாம். நன்றி.